வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழிய வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. இசை கொண்டு வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. துலங்குக வையகமே. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே. வாழிய வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. நம் மொழி வாழியவே. வரவேற்புரை முனைவர் பிரம்மசக்தி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாநில தமிழ்ச் சங்கத்தின் சார்பில் இன்று நடைபெறக்கூடிய நூல் வெளியீட்டு விழா ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கின்றது. காரணம் என்னவெனில், இந்த மாநில தமிழ்ச் சங்கத்தில் பல்வேறு நூல்கள் வெளியிட்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் சில மாதங்களாக இங்கே எந்த நூலும் வெளியிடவில்லையே என்ற ஒரு மனவேதனையோடு தான் இருந்தோம். ஆனால் இன்று ஒரு மிக பெரிய விழாவாக இந்த நூல் வெளியீட்டு விழா ஐயா அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்நிகழ்வில் நாமெல்லாம் எண்ணி மகிழக்கூடிய அளவிற்கு இன்று வருகை தந்திருக்கக்கூடிய ஐயா கள்ளபிரான் ஐயா அவர்களுடைய மகன் புதியூகன் லண்டன் மாநகரில் கல்லூரி முதல்வராக பணியாற்றக்கூடிய பெருமை மிக்கவராக, தன் தந்தை செய்யக்கூடிய கடமையை தான் ஏற்று செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவியாக இன்று அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்களுடைய வருகையை எண்ணி இந்த மாநில தமிழ் சங்கம் மிக பெருமையடைகின்றது. ஏனென்றால் நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையார் தொடர்பு என்ற அந்த வள்ளுவ பெருமகனாருடைய வாக்கிற்கு இணங்க அவர்கள் இங்கு நம்முடையே நல்ல ஒரு பண்பினை நமக்கு அளிக்க வந்துள்ளார்கள். அவர்களுடைய பண்பை பாராட்டும் விதமாகவும் இந்த நூல் வெளியீட்டு விழா மிக இனிதாக நடைபெற வேண்டும் என்ற இறைவனை வேண்டி அன்னார் அவர்களை நான் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அதுபோலவே இதை தலைமை தாங்கி பொறுப்பேற்று சிறப்பாக செய்யக்கூடிய பேராசான் வளர்நரசு ஐயா அவர்கள் தன்னிடம் கொடுக்கப்பட்ட பணியை எவ்வளவு அக்கறையோடும் ஆற்றலோடும் அவர்கள் ஆற்றக்கூடிய பண்பாளர் என்பது நமக்கு தெரியும். காலம் குறைவாக இருந்தாலும் கூட தன்னிடம் கொடுக்கப்பட்ட பணியை மிக வேகமாக முடித்து இந்த நூல் வெளியீட்டு விழாவினை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் இன்று ஈடேறியுள்ளது. அன்னார் அவர்கள் இந்த பொறுப்பினை ஏற்று நம்மையெல்லாம் இங்கு வர வைத்து
இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற ஆற்றலோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடிய பண்பாளராக நம்மை வழிநடத்தி செல்லும் ஐயா அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்று போற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்ததாக இங்கு நல்லதொரு இறைவேண்டலை பாடிய பிரபாகிருஷ்ணன் அவர்கள் இந்த மாநில தமிழ்ச் சங்கத்தில் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இளமுனைவர் பிரபாகிருஷ்ணன் தான் இறைவாழ்த்து பாடுவார் என்ற ஒரு நிலை இங்கு எப்பொழுதும் ஏற்பட்டுள்ளது. அதில் நாங்கள் ஆனந்தம் அடைகின்றோம். ஏனென்றால் அவர்கள் வருகை அப்படி தவறாது வருகக்கூடிய ஒரு நல்ல சகோதரி. அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்று போற்றுகின்றேன். அடுத்ததாக இறுதியில் நமக்கு நன்றி கூறுவதற்காக இந்த மாநில தமிழ் சங்கத்திலேயே வருகை தந்து அவர்களுடைய இந்த வயதிலும் கூட தன்னுடைய முனைவர் பட்டத்தை பெற்று நல்லதொரு பணியை இந்த தமிழ் சங்கத்திற்காக ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய முருகனையா அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்று போற்றுகின்றேன். இங்கு நல்லதொரு நிகழ்வினை காண்பதற்காகவும் அதை பற்றி சிறப்புரை ஆற்றுவதற்காகவும் வருகை தந்திருக்கக்கூடியவர்கள் இருவர். ஒருவர் நம்முடைய மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவர் தாமுசா காசாமீதன் ஐயா அவர்கள். அவர்கள் பல ஆண்டுகளாக இந்த தமிழ் சங்கத்தில் தன்னுடைய கடமையை செய்து இங்கு வருகின்றவர்களை எல்லாம் அன்போடு உபசரித்து நல்ல பணியை நாளும் செய்த ஒரு நல்ல பண்பாளர். அவர் வயது அதிகமாக இருந்தாலும் கூட நிகழ்வுகளில் பங்கெடுப்பதில் அவருக்கு ஆவல் அதிகம். இன்று அவர்கள் நாம் குறிப்பிட்டது போல அவர்கள் இங்கு வருகை தந்து நல்ல ஒரு சிறப்புரையை ஆற்றுவதற்காக இங்கு வந்துள்ளார்கள். அன்னார் அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்று போற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக மற்றொருவர் நம்முடைய பாப்பையா பொறியாளர் பாப்பையா ஐயா அவர்கள் இந்த மாநில தமிழ் சங்கத்தினுடைய பொருளாளர். இந்த மாநில தமிழ் சங்கத்தில் என்ன பணி வேண்டுமானாலும் அவர்கள் தலைமையில்தான் நடக்கும். அதை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வல்லமை மிக்கவர் அன்னார் அவர்கள். இந்த மாநில தமிழ் சங்கத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பேறு என்று தான் நாங்கள் எண்ணி மகிழ்கின்றோம். அந்த அளவிற்கு அவருடைய பணி சிறந்து விளங்குகிறது. அவர்களும் இன்று நம்முடைய இந்த நூலினுடைய சிறப்பை பற்றி நமக்கு சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அன்னார் அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அதுபோலவே இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் சங்க உறுப்பினர்கள் மற்றும் தமிழ் சார்ந்த அன்பர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழை படிக்காவிட்டாலும் இந்த தமிழ் மீது கொண்ட அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக அவர்களும் இங்கு ஈடுபட்டு இந்த தமிழ் சங்கத்தை நாள்தோறும் வருகை தந்து சிறப்பு செய்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கும் நம்முடைய ஐயா கள்ளபிரான் ஐயா அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணங்கி உங்களை எல்லாரையும் வருக வருக என வரவேற்று போற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நிகழ்ச்சி மேலும் சிறப்பாக நடைவதற்கு உறுதுணை புரிந்த அத்தனை சான்றோர் பெருமக்களையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் கைகூப்பி வணங்கி வருக வருக என வரவேற்று போற்றி என்னுடைய வரவேற்பினை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழர்களுக்கு முத்தமிழ் மேடைவார் முத்தமிழர்களுக்கு முனைவர் ராமசாமி அவர்கள் கொண்டாடி அறிவிக்கிறார். பொறியாளர் மகாலிங்கம் அவர்களுக்கு முனைவர் முருகன் அவர்கள் இந்த பொன்னாடை அணிவிக்கிறார்கள். மேடையிலே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே,
அவையிலே அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கம். வெற்றிக்கு வழிகாட்டும் மேலாண்மை என்னும் நூல் எழுதி என் உள்ளம் கவர்ந்த பெருந்தகை பாவலர் ராமானுச கள்ளப்பிரான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலாளராகவும் பாண்டியன் கிராம வங்கி நிறுவனராகவும் நம்மாழ்வார் அறக்கட்டளை நிர்வாகியாகவும் மாநில தமிழ்ச்சங்கத்தின் தலைவராகவும் புகழுடன் திகழ்ந்த பெருமிதம் பொருந்தியவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மேதை. அன்னார் 20 நாட்களில் 450 பக்க அளவில் 69 இயல்களாக எழுதியுள்ள பனுவலை கற்பனை புதினத்தை அறிமுகப்படுத்துவதை என் பெரும் பேராக கருதுகிறேன். உள்ளம் இரண்டும் ஒன்றும் என்னும் இப்புதினம் உள்ளம் இரண்டும் இணையும் எனவும் உள்ளம் மூன்று எனவும் பொருள் தருகிறது. சொக்கிகுளம் வடமனையில் பெருவணிகர் சந்திரசேகர் அனைவரையும் வரவேற்று விருந்து நல்கியவாறு பரபரப்போடு காட்சி தருகிறார். காரியப்பன், முத்தையா, சூரியகுமார் ஆகியோருடன் அமைச்சரும் வருகை புரிந்துள்ளார். தேவதை போன்று தோன்றும் மாயா ஒய்யார நடைபயின்று வந்து கொண்டிருக்கிறாள். கள்ளிக்காட்டு அம்மன் கோயிலில் வழிபாடு செய்ய வந்திருப்பதாக ஐயன் பாண்டியனிடம் ஜெயசிங்கம் கூறுகிறார். கோவில் அருகே உள்ள சிறு விடுதியில் தங்கியுள்ள ஜெயசிங்கம் இரவு 2 மணி அளவில் கைவிளக்கோடு மாயா வருகிறாள். அழகு மோனி நீ மாயா கோவில் சமாதிப்பட்டியில் படுத்து உறங்குகிறாள். அவளை காப்பாற்ற விரும்பிய ஜெயசிங்கம் மயங்கி விழுகிறார். காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தீட்சிதருடன் அடவடாவி மகிழ்கிறார். கோமதி சங்கர தீட்சிதர் வீட்டு மாடியில் அறிஞர் கூட்டம் நடைபெறுகிறது. தஞ்சாவூர் பள்ளி ஆசிரியர் ராமச்சந்திரனும் அவர் மனைவி கமலாம்பாளும் மனநிறைவோடு வாழ்கின்றனர். அவர்களுக்கு மீரா என்ற மகளும் துர்கா என்ற மகளும் வளர்ந்து வருகின்றனர். மீரா பொறியாளராகி அமெரிக்காவில் பணியாற்றுகிறார். துர்கா மருத்துவராக தஞ்சாவூரில் படித்து வருகிறார். அமெரிக்காவில் அரங்கநாதன் ஜானகி ஆகிய இணையருள் அவர் மகன் ஜெயராமனும் உறவினர் என்பதால் பொறியாளர் மீரா அவர்கள் இல்லத்திற்கு சென்று வரும் பழக்கம் உடையவராகிறார். மீரா முகவாடினால் ஜெயராமன் பெரிதும் வருந்துவார். அவளை அழைத்து சென்று அமைதி பெறச் செய்வார். மீரா வீட்டார் ஜெயராமனிடம் பேரன்பு செலுத்தி வருகின்றனர். சோதிடர் கூற்றால் மீரா ஜெயராமன் திருமணம் தள்ளி போயிற்று. ஆனால் கோவிலில் பூ வந்து பொருத்தம் என்று தெளிவானது. எனவே திருமண உறுதியை மீனாட்சியம்மன் கோயிலில் பூசை செய்து நிறைவேற்ற திட்டமிடுகின்றனர். மகாராணி காயத்ரி தேவியிடமிருந்து மறுமொழி எதுவும் வரவில்லை. தேவி தன் மகள் மாயாவை ஜெயராமுக்கு மணமுடித்து வைக்க விரும்புகிறார். புதினாசிரியர் ராமானுச கள்ளபிரான் புதினத்தில் 3 இடங்களில் கதை தலைப்பை சுட்டி காட்டியுள்ளார். 260வது பக்கம், 293வது பக்கம், 303வது பக்கம் என்று 3 பக்கங்களில் அந்த குறிப்பை காண முடிகிறது. இளவரசி மாயா மீராவை சந்தித்து அவள் கூறுவது போன்று தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்று தெரிவிக்கிறாள். உடனே மீரா மாயாவிடம் அலுவலக வேலைகள் அனைத்தையும் செவ்வனே பார்த்து கொள்வேன், ஒரு காவல் தெய்வமாக அனைத்தையும் கவனித்துக் கொள்வேன் என்று உறுதி கூறுகிறாள். அவர் பேச்சை கேட்டு மாயா மலைத்து போகிறாள். மாதேவி இன்ப அதிர்ச்சி அடைகிறார். ராசாவிடம் மீரா பேசும்போது, இளையராணி மாயா உங்கள் மனைவி, அவருடன் இல்லறம் நடத்தி மகாராணிக்கு ஒரு வாரிசு பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவிக்கிறார். உள்ளம் இரண்டும் ஒன்று, நம் உருவம் தானே இரண்டு என்னும் பழம்பாடல் இனிமையாக ஒலிக்கிறது.
ஜெயராமனும் மாயாவும் பாடுவதை கேட்க முடிகிறது. உள்ளம் இரண்டும் ஒன்றும் உயிர்களோ மூன்று. மீரா வீட்டில் ஏற்படும் குழப்பங்களால் பல்வேறு திருப்பங்கள் நிகழ்கின்றன. மீராவின் உறுதியால் அனைத்தும் சீர்வருகின்றன. ராசா மீராவையும் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீட்சிதர் தெரிவிக்கிறார். மாயாவுக்கு குழந்தையாக கண்ணன் பிறக்கிறான். குழந்தைக்கு காப்பாளராக மாயா, ஜெயராமன், மீரா ஆகியோர் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். ஜெயராம் மீரா திருமணம் இலங்கை சித்தர் முன்னிலையில் புவனமாதேவியால் நடத்தி வைக்கப்படுகிறது. மாயா அன்பு கபடிகரம் செய்யும் அன்பு, மீரா அன்பு அறுவடை செய்யும் அன்பு என்று ஜெயராம் தெளிவுறுத்துகிறான். சொக்கிகுடம் சந்திரசேகர் தோட்டத்தில் சித்திரை திருவிழா போன்று சித்திர திருவிழா நிகழ்கிறது. ராசாவும் மீராவும் கண்ணனும் வீற்றிருக்கின்றனர். ராசாவுக்கு அடுத்த பக்கத்தில் மாயா அமர்கிறாள். மீராவின் ஆய்வுக்காக உலக அளவில் மீராவுக்கு தங்கப்பதக்கமும் ஆணையும் உலக அறிவியல் பேரவைத் தலைவர் மாரிசன் கைகளால் வழங்கப்படுகின்றன. வாழ்த்தொலிகள் வானடாவிய நிலையில் முழங்கப்படுகின்றன. கதைக்களங்களாக கன்னியாகுமரி, குற்றாலம், மதுரை, லண்டன், அமெரிக்கா என்று பல்வேறு இடங்கள் அமைகின்றன. கதை மாந்தரை புதினாசிரியர் ஆளாமல் கதை மாந்தரே தங்களை ஆள்கின்றனர். ஏறத்தாழ 40 கதை மாந்தர் வந்து செல்கின்றனர். சிலப்பதிகாரத்தில் 64 கதை மாந்தர்களை பார்க்கிறோம். மணிமேகலையில் 61 கதை மாந்தரை பார்க்கிறோம். கம்பரது ராமகாதையில் 326 கதை மாந்தர்களை பார்க்கிறோம். 30 கோட்டுப்படங்கள் நூலில் இடம்பெற்றுள்ளன. புதினத்தை படிப்போருக்கு அவை பெரிதும் துணை புரிகின்றன. நூலுக்கு இருவர் மதிப்புரையும், ஒருவர் ஆய்வுரையும், ஒருவர் பரிந்துரையும், இருவர் கருத்துரையும் நல்கியுள்ளனர். புதினாசிரியர் ராமானுச கண்ணபிரான் உள்ளம் இரண்டும் ஒன்று என்ற பெயரால் இந்த தத்துவ வரலாற்று நூலாக இந்த பனுவலை வழங்கியுள்ளார். இந்த நூலை இவ்வாறு அறிமுகப்படுத்தி வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது ஏற்புரையாற்றுகின்ற வகையில் லண்டன் மாநகரிலே ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் கல்லூரி பேராசிரியராக வீற்றிருக்கின்ற புதுவுயன் என்கின்ற தாத்தாவினுடைய மகன் ராமானுச கண்ணபிரான் என்றால் ராமானுச கண்ணபிரானுடைய மைந்தன் மகன் உரைக்கும் தந்தை இடத்தை என்ற அடிப்படையிலே இப்போது நம்மிடையே உரையாற்ற வருகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற தமிழ் ஞானத்தை நினைந்து இந்த இனிய மாலை வேளையிலே உங்களுக்கு எனது வணக்கத்தை கொடுத்து இந்த உரையை தொடங்குகிறேன். யாழும் பாணரும் தமிழ் இலக்கிய குறியீடுகள். அந்த யாழும் பாணரும் ஒரே புள்ளியில் குவித்திருக்கிற யாழ்ப்பாணம் என்ற ஊரிலேயே என் பயணம் தொடங்கியது இந்த முறை. இப்போது நான் எங்கே தொடங்கினேனோ அந்த நெல்லை ஊரில் உங்கள் முன் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன். பேராசிரியர் இந்த விழாவின் தலைவரிடம் இந்த விழாவை நூல் வெளியீட்டை நடத்த வேண்டும் என்று நான் கேட்டதும் மிக குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து உங்கள் அனைவரையும் நாம் அனைவரும் இங்கே திரட்டியுள்ளார்கள். அவர்களுக்கும் மாநில தமிழ்ச்சங்கத்தினருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பூ அழகாக பூத்திருக்கிறது. அந்த பூவை அழகாக கவிதையாக வடிக்கலாம். அப்படி வடித்தால் அது கவிதை பிறக்கும். அந்த பூவை ஒருவர் சூடிக்கொண்டு செல்கிறார் என்றால் அந்த சம்பவம் சிறுகதையாகும். அந்த பூ இருக்கிற மண், அதன் புவியியல் இவற்றை ஆய்ந்து எழுதினால் ஆய்வு நூல் பிறக்கும். ஆனால் அந்த பூ இருக்கிற ஊரின் வாழ்வியல், கலாச்சாரம், தேசத்தின் பண்பாடு இவையெல்லாம் சேர்ந்து விடுகிற போது விரி உலகான ஒரு நாவல் பிறக்கும். ஆக ஒரு நாவல் படைப்பதற்கு நிறைய பின்னல் அடுக்குகளுடன் கூடிய ஒரு களத்தை கட்டமைக்கும் திறன் இருக்க வேண்டும். அந்த திறனிலும் அந்த கட்டமைப்பிலும் இராகன் என்ற பெயரிலே எழுதியிருக்கிற அமரரான எனது தந்தையார் இரா கள்ளப்பிரான் அவர்கள் முழு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாவலை பற்றி பேசுகிற போது நாவல் உலகின் சக்கரவர்த்தியாக கருதப்படும் ஃபியோடர் தாஸ்தோவியஸ்கியை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவர் தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை எல்லாம், வலிகளை எல்லாம் நேரடியாக அனுபவித்த
அந்த உணர்வுகளை எல்லாம் தனது நாவலுக்குள் கொண்டு வந்து களத்தை மிகவும் நுண்ணியதாக ஆக்கி வைப்பார். அவருக்கு இந்த மார்க் எக்ஸிக்யூஷன் என்று சுட்டு கொல்லப்படும் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அவருக்கு முன்னால் இருக்கிற நபர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அவருக்கு முன்னால் இருக்கிற நபர் சுட்டுக் கொல்லப் போகிற அந்த தருணத்தில் அந்த தண்டனை ரத்தாகிறது. அது ரத்தான போது இவருக்கு மீண்டும் உயிர் வருகிறது, அதாவது மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இவற்றையெல்லாம் தனது நாவல்களுக்குள் வைத்து ஒரு நுண்ணியமான பின்னல் அடுக்கை உருவாக்குவார். அவர் எழுதிய ஒரு நாவல் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், அதாவது குற்றமும் தண்டனையும். என் நண்பர் ஒருவர் வேடிக்கையாக சொல்வார், அந்த நாவலை படிக்க தொடங்கி முதல் 100 பக்கங்கள் படித்த பிறகு அது குற்றமோ என்று தனக்கு தோன்றியது என்றார். 2வது 100 பக்கத்தை படித்த பிறகு இது எனக்கு நானே கொடுத்து கொண்ட தண்டனையோ என்று நினைத்தார் என்றார். ஆனால் அதையெல்லாம் கடந்து 250ஆம் பக்கம் வருகிற போது ஒரு திறவு, ஒரு ஒளி. அந்த ஒளி பிறந்தபோது முன்னால் இருந்த 200 பக்கங்களுக்கும் உயிர் பெற்று எப்படி ஒரு மின்னல் வெட்டிய பிறகு கானகமெல்லாம் தெரிந்து விடுமோ அதே போல் அந்த நாவல் உயிர் பெறுகிற அந்த மாய வித்தையை ஒரு நாவலாசிரியரால் கட்டமைக்க முடியும் என்பதை தஸ்தோயெவ்ஸ்கி நிறுவினார். அப்படியான ஒரு பின்னல் அடுக்குகளோடு கூடிய ஒரு நாவலாக இந்த உள்ளம் 2 3 அமைந்திருப்பது பார்க்கிறேன். இதில் இந்த நாவலை ஒன்றுபடுத்த வேண்டுமென்றால் ஒரு 5 தலை நாகத்துக்கு ஒன்றுபடுத்துவேன். பல கதாபாத்திரங்கள், பல தலைமுறைகள், பல தேசங்கள் என்று பலவும் பவனி வருகின்றன இந்த நாவலில். இதை வாசிப்பவர்களுக்கு ஒரு சின்ன பரிந்து, நூலின் முடிவில் இருக்கக்கூடிய அந்த கொடி வழி என்பதையும் கதை மாந்தர்களை பற்றிய விவரணையும் முதலில் படித்துவிட்டு 1 அல்லது 2 முறை நாவலை படித்தீர்கள் என்றால் அந்த நாவலுக்குள் நீங்கள் செல்வீர்கள். மிக சிறப்பான முறையிலே ஒரு வாசிப்பு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்லி, தனது இப்படிப்பட்ட ஒரு விரி உலகான இந்த நாவலை படைக்க தனது வாழ்நாளின் கடைசி ஆண்டை அவர் தேர்ந்தெடுத்ததும் ஒரு வியப்பான விஷயம்தான். அந்த கடைசி ஆண்டில் ஒரு சிறப்பான பணியை செய்து, அதாவது முடியும் நாளிலும் விடியும் என்பதைப் போல ஒரு சிறப்பான ஒரு திரைப்படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியைப் போல, உச்சக்கட்ட காட்சியைப் போல இந்த நாவலை படைத்து அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். இந்த நாவலின் வழியாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த விழாவில் கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, இதை போன்ற ஒரு விழா அமெரிக்காவிலும் சென்னையிலும் நடக்கும் என்ற உறுதியையும் கூறி, இந்த நூலுக்கு பலம் சேர்த்திருக்கிற ஓவியர், பிரபல ஓவியர் பத்மவாசன் அவர்கள், டிசைன் குரு சண்முகம் அவர்கள், பிழை திருத்தி உதவிய தலைமை ஆசிரியர் அவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே இந்த நூலுக்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது நன்றிகள். இந்த நூல் ஸ்ரீ நம்மாழ்வார் சபா வெளியீடாக வெளிவருகிறது. இந்த நல்ல நாளில் ஒரு இனிய அறிவிப்பையும் கொடுக்க விரும்புகிறேன். ஸ்ரீ நம்மாழ்வார் சபா .org என்கிற வலைமணி இன்று முதல் தொடங்குகிறது. இந்த சபாவின் நடவடிக்கைகளில் ஒன்றே இறை, ஒன்றே உலகு, ஒன்றே மானுடம் என்ற கருத்தியலில் இறைநெறி என்ற மாத மின் திங்களிதழ் வர இருக்கிறது. இந்த அருமையான பணி செய்து கொண்டிருக்கிற அந்த மாநில தமிழ்ச்சங்கத்தாரில் பல படைப்பாளிகள் இருக்கிறீர்கள். உங்களது படைப்பையும் நான் வரவேற்கிறேன். உங்கள் பணி மேலும் தொடர என்னாலான உதவிகளையும் பங்களிப்பையும் எப்போதும் செய்வேன் என்ற உறுதிமொழியோடு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி மிக குறுகிய காலத்தில் இந்த நூல் வெளியீட்டினை ஐயா பேராசிரியர் வளனையா அவர்கள் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளைக்கு 3 நூல்கள் வாசிக்கிறேன், 3 நாளிதழ்கள் வாசிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார்கள். நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. புத்தகங்கள் நாம் பெறுகின்றோம், புத்தக கண்காட்சி சாலைகளிலே வாங்கி குவிக்கின்றோம், ஆனால் அவற்றையெல்லாம் முடிக்காமல் அடுக்கி வைக்கின்றோம். ஆனால் ஐயா அவர்கள் தினசரி 3 நூல்கள், தினசரி 3 நாளிதழ்கள் வாசிக்கிறேன் என்ற ஒரு பெரிய ஒரு சாதனையை படைத்து கொண்டிருக்கிறார். 600 பக்கங்கள் உள்ள இந்த புதினத்தை அவர்கள் வாசித்து குறிப்பெடுத்து இங்கே வந்து அவையிலே அதை பற்றி எடுத்துரைக்கிறார்கள் என்றால் அவருடைய திறமைக்கு தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகவும் சரியான கரங்களிலே அந்த நூல் போயிருக்கிறது. அதனால் அவருடைய அருமையான ஒரு திறனாய்வை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இன்னும் திறனாய்வு வழங்குவதற்காக இந்த நூலை படித்து நாம் தனிப்பட்ட முறையில் இந்த நூலை நாம் திறனாய்வு செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தையும் ஐயா அவர்களை ஏற்பாடு செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். 20ஆம் நூற்றாண்டினுடைய இலக்கிய வடிவங்கள் ஐயா ஏற்கனவே நம்ம புதியுகன் ஐயா சொன்ன மாதிரி சிறுகதை, புதினம், கவிதை, இந்த 3 தான் இந்த நூற்றாண்டினுடைய இலக்கிய வடிவங்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தமிழனுடைய முதல் புதினத்தை முன்சி வேதநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பிரதாப முதலியார் சரித்திரத்திலே தொடங்கி
அடுத்தடுத்து நம்முடைய நெஞ்சை விட்டு நினைவை விட்டு அகலாத புதினங்கள், பல்லாயிரக்கணக்கான புதினங்கள் இந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கின்றன. நல்ல புதின ஆசிரியர்கள், பெண்பால் ஆசிரியர்கள், ராஜம் கிருஷ்ணன், நம்முடைய பார்த்தசாரதியினுடைய பார்த்தசாரதியினுடைய குறிஞ்சி மலரை நாம் இன்னும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த காலத்திலே இதழ்களிலே தொடர்கதையாக வந்து நூலாக வெளியிடப்பட்ட பல புதினங்கள் நெஞ்சை விட்டு அகலாத ஒரு நினைவாக நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. புதிய ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிறுகதை ஒரு கருவிலிருந்து எப்படி உருவாகிறது, நாவலாக உருவாகிறது, ஒரே விஷயம்தான். அதை எப்படி நாம் வந்து கட்டமைக்கின்றோம் என்பதை பொறுத்து இந்த புதினம் வெளியாக இருக்கிறது. ஐயாவுக்கு நடந்த இரங்கல் கூட்டத்தில், அவருடைய இல்லத்தில் நடந்த இரங்கல் கூட்டத்தில் இந்த நூல் வந்து முழுவதும் வெளியிட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. ஐயா அவர்கள் கடைசி ஆண்டில் எழுதி முடித்திருக்கிறார்கள். அதை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு செய்தியை நான் கேட்டேன். இன்று அது நூல் வடிவத்தில் வந்திருக்கின்றது. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்றார் திருவள்ளுவர். அவருடைய மக்கள், அந்த சான்றோர் விட்டு சென்ற மகன் அந்த பணியை முன்னெடுத்து, அதுவும் மட்டுமல்ல, அவர் நம்மாழ்வார் சவாலிருந்து இன்று ஒரு இதழ் தொடங்குவதாகவும், ஒரே இறை, ஒரே உலகம், ஒரே மனிதன் மக்கள், இது இந்த மாதிரியான ஒரு கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்டு ஒரு நாளிதழும் மாத இதழ், அது மின்னாளிதழை அவர்கள் வழங்க இருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஐயாவுடைய ராமானுச கள்ளபிரான் ஐயாவுடைய அவருடைய இருக்கிற காலத்திலே இந்த அரங்கத்திலே அவருடைய தகப்பனார் ஐயாவுடைய ராமானுச கவிராயருடைய 10,000 பாடல்களுக்கு மேலே உள்ள காந்தி காவியத்தை நாம் ஒரு தொடர்பொழிவாக கேட்டோம். மிகவும் அருமையான ஐயா செந்தில்நாயகம் ஐயா அவர்கள் அந்த காவியத்தை எடுத்துரைத்தார்கள். ஆக பல துறைகளிலும் ஐயா அவர்கள் திரைப்பட பாடல்களை வைத்துக்கொண்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அவர் கர்நாடக சங்கீதத்திலும் வல்லவர் என்பதால் நமக்கு முன்னால் இருந்த தலைமுறையில் இசையமைத்து கொடுத்த MS விஸ்வநாதனோ அல்லது KV மகாதேவன் போன்றவர்கள் ஒரு சூழலை சொன்ன உடனே இது எந்த மெய்ப்பாட்டின் வகையைச் சேர்ந்தது என்று அந்த மெய்ப்பாட்டுக்குரிய ஒரு கர்நாடக சங்கீத ராகத்தை எடுத்து இசையமைத்து கொடுத்தார்கள். அந்த தரம் இருந்த பொழுது ஐயா அவர்கள் ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கிறார்கள். கர்நாடக இசையையும் திரைப்பட பாடல்களையும் இணைத்து ஆங்கிலத்திலே ஒரு நூல் வழங்கியிருக்கிறார்கள். வள்ளுவத்தில் உள்ள மேலாண்மை கருத்துக்களை எல்லாம் வைத்து மேலாண்மையை பற்றி ஒரு நூல் வழங்கியிருக்கிறார்கள். இந்த பல நூல்கள் வரிசையிலே இந்த புதினம் இணைகிறது. ஐயாவுடைய புகழ் என்றும் நின்று நிலைக்கும். நாம் அனைவரும் இந்த மாதிரி புதினங்களை எல்லாம் வாசித்து ஐயாவுடைய மற்ற நூல்களையும் வாசித்து நாம் ஐயாவுடைய நினைவை போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளமுனைவர் காசாமி அவர்கள் வாழ்த்துறை வழங்குகிறார். கைபேசி சார். சேர்ப்பார். சரி, ஐயா நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறைகள் தந்த இறைவனுக்கே மாபெரிய புகழ் அனைத்தும். இந்த அருமையான நிகழ்வுடைய தலைவர் முதுமுனைவர் பேராசான், மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைமை கள்ளபிரான் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலே எங்கே வெற்றிடமாக ஆகிவிடுமோ என்ற அவருடைய பிரிவின் கவலையும் வெற்றிட கவலையும் ஆக சேர்ந்து
நம்முடைய உள்ளத்தை வருத்தி கொண்டிருந்த இந்த நேரத்திலே நம்முடைய பேராசான் வளர் அவர்கள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டது கள்ளபிரான் அவருடைய அந்த வெற்றிடத்தை நிறைவு செய்வதற்குரிய ஒரு அருமையான வாய்ப்பாக அமைந்தது. வாழ்த்துறை என்று போட்டிருக்கிறார்கள். வாழ்த்துறை என்பது ஒன்று, பாராட்டுரை என்பதும் ஒன்று. பாராட்டுரையும் வாழ்த்துறையும் நிலைகள் அறிந்து அந்தந்த தலைகள் அறிந்து படிக்க அழைக்கப்படுவது. எனக்கு வாழ்த்துறை என்று இந்த அமர்விலே தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வாழ்த்துறை என்பதை ஒரு மணி நேரமும் சொல்லலாம், ஓரிரு நிமிடங்களிலும் சொல்லலாம், இரண்டுக்கும் இடைப்பட்ட பல மணித்துளிகளிலும் சொல்லலாம். ஆனால் இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் எத்தகைய மனநிலையிலே இருக்கிறீர்கள் என்பதனை உங்களுடைய முகக்குறிப்பை அறிந்து உணர்ந்து ஓரளவுக்கு வளர்க்கப்பட்டவன் என்கிற அடிப்படையிலே தெரிந்து கொண்டு இந்த ஓரிரு மணித்துளிகள் ஒரு மணி நேரம் இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த சிலபல மணித்துளிகளிலே உங்களுடைய உள்ளம் கொள்ளும் வகையிலே பாக்களாக கவிதையாக என்னுடைய வாழ்த்துறையை புனைந்து வந்திருக்க புதுமுகன் அவர்களுக்கு எனக்கு ஒரு விபத்து நேரிட்டதிலே காதும் பாதித்தது, கண்களிலேயும் சில பாதிப்பு. அது மனித வாழ்க்கையிலே இயற்கையான ஒன்று. அதற்கு அதிகமாக கவலை எடுத்துக்கொள்வதில்லை. உரிய மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தான் இந்த எழுத்துக்களை படிக்கின்ற பொழுது கூட சில தயக்கங்கள் வருகின்றன. கவிதையிலே சொல்லுகிறேன், செந்தமிழர் நாகரிகம் பண்பில் திளைத்த திருநெல்லை வரலாற்றில் பெருமை சேர்த்த தொன்று தொட்டே ஆன்ம நேயம் விதைத்த சுலங்கு ஆன்மநேய பயிர் செழிக்க உழைத்தார் குரலார் சொன்ன நெறி என்பும் உரியர் பிறர்க்கு எண்ணும் நகர்மானத்தை நடைமுறையில் காட்டி வாழ்ந்த நன்மதியர் ராமானுச கவி வாரிசே. ராமானுச கவி வாரிசே, சங்கம் வான்புகழ் எய்த வான்வழி வந்தாயோ வருக வருக. கொடுத்தலும் இன்சொலால் உறவை வகுத்தலும் அடுத்தலும் அடுத்தடுத்த பிறரையும் நேயமொடு ஏற்றலும் உடுத்தலுக்கும் உண்ணலுக்கும் அடுக்கிய கொடியை கொடுத்தலும் இராமானுச இல்லற பெருங்கொடை.
ராமானுச வள்ளலின் பெருங்கொடை. நல்ல பிரான் இறை அருள், நல்ல பிரான் இறை அருள் குவிந்த நேயர், கள்ளபிரான் மீனாம்பிகை பெற்ற திருமகன். நல்ல பிரான் இறையருள் குவிந்த நேயர், கள்ளபிரான் மீனாம்பிகை பெற்ற திருமகன். கல்வியும் அன்பும் கனிந்த புதுயுகன், கல்வியும் அன்பும் கனிந்த புதுமுகன். பல்கலை தேர்ந்தார் புது கவிவாணர், பல்கலை தேர்ந்தார் புது கவிவாணர். கிழக்கில் உதித்த எம் உறவு சூரியன், கிழக்கில் உதித்த எம் உறவு சூரியன். கிழக்கு லண்டன் கல்லூரி நிறுவன முதல்வர். கிழக்கில் உதித்த உறவு சூரியன், கிழக்கு லண்டன் கல்லூரி நிறுவன முதல்வர். உள்ளம் தூயோர் உயர்தமிழ் நண்பன், வெள்ளத் தமிழால் வெல்லும் பேச்சான், வெள்ளத் தமிழால் வெல்லும் பேச்சான். இவருடைய கல்வித்தேர் கடலிலும் ஓடும், இவருடைய கல்வித்தேர் கடலிலும் ஓடும். இவருடைய அறிவு கப்பல் நிலத்திலும் ஓடும், இவருடைய அறிவு கப்பல் நிலத்திலும் ஓடும். இவரோ கவித்தமிழ் பெட்டகம், இவரோ கூர்த்த மதி பெட்டகம். லண்டன் இவருக்கு வசப்பட்ட நிலம். வருக வாழ்க. சொல்லுக்குள் வாய்மை கவித்துவம் சுடரும், சொல்லுக்குள் வாய்மை கவித்துவம் சுடரும். எல்லையில் மகிழ்வால் கேட்போர் உள்ளம், தொல்லை தரும் துன்பம் வெகு விலகும். இல்லமான இச்சங்கம், உமது இல்லமான இச்சங்கம் வாழ்த்த வாழ்கை வாழி. ரத்னகுமார் அங்கே படிப்பா. ராமசாமி, ராமசாமியா படம் தெரிகிற மாதிரி திரும்பி பிரம்மசக்தி, நீங்கள் அங்கே தள்ளி தெரியுதா? நன்றி சொல்ல வருகிறார் மாநில தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர் முனைவர் முருகன் அவர்கள். மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்விலே முதலிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் முதலிலே நெஞ்சார்ந்த நன்றியினை உரித்தாக்கிக் கொள்வதிலே மாநில தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது.
இந்த நிகழ்வுக்கு நல்லதோர் இறைவேண்டல் பாடித்தந்த இளைமனைவர் சகோதரி பிரபா அவர்களுக்கு அவையோராகிய உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். வரவேற்புரை நல்கிய பேராசிரியர் பிறந்தகை பரமசக்தி அம்மையார் அவர்கள் இந்த நூலினுடைய தலைப்பை எடுத்துக்கொண்டு சில செய்திகளை சொல்லி வரவேற்றார்கள். அன்னாருக்கும் உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றும் நூல் வெளியிட்டும் சிறப்பு செய்த எங்களை போன்றவர்களை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற முதுமுனைவர் பேராசிரியர் வளரரசு ஐயா அவர்களுக்கு உங்களின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். வாழ்த்துரை வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்த எங்களுடைய இந்த மாநில தமிழ்ச் சங்கத்தினுடைய மனிதநேய பண்பாளர் ஐயா பாப்பையா அவர்களுக்கும் உங்களின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த மாநில தமிழ்ச் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் தாமுசா காஜா மைதீன், அவரை தேசிய பாவலர் என்று அழைக்கப்படுவார். சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லை என்று சொல்லப்படுமே, அதேபோல் அவர்கள் பழுதுபட்ட உடம்பு இருந்தாலும் அவர்களுடைய வாழ்த்துக்களுடைய வேகம் வீச்சாக இருந்தது. அவர்களுக்கும் உங்களின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். முதற் சோடியை பெற்றுக்கொண்டு ஏற்புரை வழங்கிய மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய ஐயா புதுயுகன் அவர்கள் லண்டன் நகரிலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வள்ளுவன் வாக்குப்படி 7வது அதிகாரமாகிய மக்கட்பேரிலே 67வது குறளிலே சொல்லப்பட்டிருக்கிற தந்தை மகனுக்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல், அதை அவருடைய தந்தையார் சரியாக செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அவையத்தில் முந்தியிருக்கிறார்கள். 70வது குறளிலே மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லலும் சொல். இவருடைய வளர்ச்சி தான், இவருடைய புகழ்தான், இவருடைய நடவடிக்கை தான் அவருக்கு பெருமை சேர்க்கிறது என்பதை வள்ளுவன் சொன்னதை அப்படியே வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து இன்று அவருடைய நினைவுகளை நம் முன் கொண்டு நிறுத்துகிற அளவிலே ஐயா அவர்கள் இந்த மாநில சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற போது மின்சாரம் தடைப்பட்டாலும் நின்று போய்விடக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு அதற்குரிய கருவிகளை வாங்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நன்கொடையினுடைய நிலையை சொல்லுவதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். அது அப்படியே விட்டு போகக்கூடாது. நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஆண்மை. எங்கள் தந்தையாக இருந்தார், தலைவராக இருந்தார், அவர் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். எனக்கு இந்த மாநில தமிழ்ச் சங்கத்திற்கு முடிஞ்சு போச்சு, நூல் வெளியிட்டதோடு போச்சுன்னு சொல்லலை. அவர் ஏற்புரை வழங்குகிற போது அவர்கள் சொன்ன வார்த்தையை கவனித்தீர்கள் என்றால், இந்த தமிழ் சங்கம் அவர்களுடைய குடும்பத்தாரோடு இணைந்து இருக்கிறது. இதுவும் உங்களுடைய குடும்பம்தான். இங்கே நாங்களெல்லாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், செல்வர்க்கு அழகு செருங்களை தாங்குதல், அதனுடைய இயற்பை தான் அவர்களுடைய உறவினர்களெல்லாம் அங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அதுதான் வாழ்க்கையிலே படிக்க வேண்டிய பாடங்கள். அண்ணன் தம்பியை பார்க்க மாட்டான், தம்பி அண்ணனை பார்க்க மாட்டான், மாமா மச்சனனை பார்க்க மாட்டான். இதுதான் இந்த வாழ்க்கை முறை. ஆனால் அதை மாற்றி ஒரு குடும்பம் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு சான்றாக அவருடைய குடும்பத்தாரெல்லாம் இங்கே வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெயர்களை எல்லாம் எனக்கு தனித்தனியாக சொல்லுவதற்கு தெரியாது. ஆகவே ஒட்டுமொத்தமாக ஐயா அவருடைய குடும்பத்தாரெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த மாநில தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே நடைபெறுகிற விழாக்களில் எல்லாம் எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருகிற வகையிலே சுவைஞர் பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வேண்டுமானால் என்னால் அடையாளப்படுத்த முடியும். தாமிரபரணி இலக்கிய மன்றம் நடத்துகிற எங்கள் அன்பிற்குரிய ஐயா பாமணி உங்கள் வீட்டுக்கு அருகில் தான் இருக்கார். உங்களுக்கு அப்பாவோட நெருக்கமான ஆள். ஒரு இலக்கிய அமைப்பை நடத்தி கொண்டு இருப்பவர். அதற்கு பின்னால் இருக்கிற சேரை பாலகிருஷ்ணன் கவிஞர் கண்ணதாசன் இலக்கிய பேரவையினுடைய செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். சொற்சுடர் பல்வேறு பட்டிமன்றங்களிலே நடுவராக இருந்து தன்னுடைய புலமை நலத்தை எடுத்து உரைத்து வருகிறவர்கள்.
அடுத்து எங்கள் ஐயா வை ராமசாமி ஐயா. இந்த மாநில தமிழ்ச் சங்கத்திலே சனிக்கிழமை தோறும் வள்ளுவனுடைய குறளினுடைய ஈற்றடியை மட்டும் தலைப்பாக கொடுத்து வாரத்திற்கு 4 கூட்டங்கள் இங்கே பட்டியலிட்டிருக்கிறதே, 4ஆகவும் இருக்கும் 5ஆகவும் இருக்கும், அந்த மாதத்தை பொறுத்தது. மாதத்திற்கு வாரந்தோறும் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுமா பார்த்தீங்களா, அதை மாதிரி நான் பல்லெல்லாம் இப்போ தான் கட்டியிருக்கேன். ஆமாம், ஏன்னா எனக்கும் வயசு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியப்படும். எனக்கு 77 வயது ஆகிறது. நான் 74 வயசில் தான் முனைவர் பட்டமே பெற்றேன். கல்விக்கு கற்பதற்கு வயது ஒரு தடையாக இருக்காது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இங்கே எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை உபயோக பாகம் ஒரு பள்ளியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே முத்துவேல் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார் வரையை தந்திருக்கிறார்கள். புலமை நலத்திலே முத்திரை பதித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த இடத்திலே இந்த நிகழ்வை பற்றி ஒரு கட்டுரை, ஒரு கவிதை வாசிங்கள் என்று சொன்னால் எந்த ஏற்பாடும் இல்லாமல் பேசுகிறவர்கள். அப்படி ஒரு அத்தானவர்கள் வரையை தந்திருக்கிறார்கள். எங்களுக்கு உங்கள் குடும்பத்திலேயோ உங்களுக்கு வேண்டிய ஆள்னு தெரிஞ்சவங்க ரத்னகுமார் ஐயா அவர்கள் தான். அடிக்கடி இங்கே வருவாங்க. அவங்கள நாங்கள் கேட்டுக்கிடுவோம், ஐயா வீட்டில் எப்படி இருக்காங்க என்ன இதுங்கிறது. எங்களுடைய ஐயா ஆதிமூலம், இவர்களெல்லாம் உங்களுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு காரணம், இன்றைக்கி மாநில தமிழ் சங்கம் ஈர்ப்போடு விளங்கி வருகிறதற்கு எங்களுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இவர்களை நான் குறிப்பிடுகிறேன். அங்கே பீட்டர் அலெக்ஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இலக்கிய அடியிலே தன்னை பதிவு செய்து பெரும் தொண்டாற்றி வருகிற சகோதரர், அவருடைய வருகைக்கு நன்றி. கேடிசி நகர் பகுதியிலே இருந்து செல்வராஜ் போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி எங்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருந்தவர். அவர்களும் தொடர்ந்து இந்த அவைக்கு வந்து பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் ஐயா தங்கப்பாண்டியன் ஐயா இந்த அவைக்கு ஒரு பொக்கிஷம் எங்களுக்கு. அவர் அஞ்சல் துறையில் பணியாற்றினார்கள் என்றாலும் கூட இங்கே வருகிறவர்களுக்கு தேநீர் எடுத்து குடிக்கிற போது அவருடைய நிலைப்பாட்டெல்லாம் வெள்ளி பார்ப்பதில்லை. ஊழியம் செய்தால்தான் உயர முடியும் என்று விவேகானந்தன் சொன்னதை இன்று விவேகானந்தருடைய பிறந்தநாளா? சரி, இப்படி தான் ஐயா வாத்தியார்கள் இருந்துட்டு எங்களை பாடாப்படுத்துது. சரிதான், அப்படி ஒரு நல்ல நாள். இங்கே என்னோடு முனைவர் பட்டத்திலே படித்து இப்பொழுதுதான் அந்த இறுதித் தேர்வை நிறைவு செய்திருக்கிறார்கள் எமி கார்மைக்கேல் பால். ரொம்ப நீண்ட விடை தூரத்திலிருந்து வராங்க. நான் அப்போ சொன்னேன், ஐயா வராங்க, என்னுடைய ஐயாவை நினைவுபடுத்திக்கிற ஒரு முகம், அது என்ன முகம் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்தால்தான் தெரியும் என்று சொன்னேன். எனக்கு பட்டம் தந்துட்டான், வாங்கிட்டான், அவங்களுக்கு முடிச்சிருக்கு, இன்னும் வாங்கணும். இப்போ அவருடைய மகளும் இப்போ நீங்கள் வசிக்கிற பகுதிக்கு வருகிறாள் படிப்புக்காக. எங்களுக்கெல்லாம் அடைக்கலம் தருகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை நான் சேர்த்து சொல்லி கொண்டு இருக்கிறேன். எங்கள் ஐயாவும் கேட்டா, ஐயாவுடைய தொலைபேசி எண் வேண்டும் என்று. இங்கே கூட ஒரு கப்பு காப்பி வேணால் கேளுங்க, நான் தரேன். அதை தாண்டி செய்கிற அதிகாரமெல்லாம் எனக்கு இல்லை. இங்கே ஒரு ஒன்மேன் ஆர்மி. ஐயா என்ன சொல்லுதாங்களோ அதை தான் கேட்போம். இந்த கொரில்லா படைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போமா முன்னால் பள்ளம் கிடக்கும், லெஃப்ட் ஹேண்ட் ரைட்னு போனால் பள்ளம் இருக்குன்னு நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். அப்படித்தான் எங்களை ஐயா வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் நாங்கள் செம்மை பெற்று கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் நாங்கள் பள்ளத்தில் எங்களை தள்ளிவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தவன் நான் இவ்வளோ நேரம் நின்று பேசுகிறேன்னா இதுக்கு ஊன்றுகோல் எங்கே கிடைத்தது என்றால் அவர்கள் தான். எங்கே வந்து போய் கொண்டிருந்தேன். என்னுடைய தமிழ் ஆர்வத்தை புரிந்து கொண்டு மேலும் படியுங்களே என்று சொன்னார்கள். தொலைதூர கல்வியிலே எம்லிட் எம்ஏ அதுக்கப்புறம் பிஹெச்டி முடித்தேன் என்று சொன்னால் இங்கே வருகிற ஒவ்வொருவரையும் உயர்த்தி பார்க்கிறார்கள். எல்லாத்தோட பெருமை இந்த அம்மாவுக்கு தான். இந்த அம்மா தான் ஐயாவை பற்றியே ஆய்வு செய்தவர்கள். பிரம்சக்தி அம்மா. நாங்கள்லாம் வெவ்வேறு பாதையில். இப்போ நான் ஆய்வு எடுத்துக்கிட்டேன்னா ஐயா சொன்னது தான். சாவே சுப்பிரமணியனாரின் தமிழ் இலக்கிய ஆளுமைங்கிற தலைப்பில்
சுருக்கமாக சொன்னல எல்லா வழிகாட்டுதலுமே இங்கே தமிழ் சங்கத்திற்கு அவர்கள் தான். அவர்கள் எதை சொல்கிறார்களோ அதை செய்வோம். அது எங்களுக்கு நல்லதாக அமையும் என்ற நம்பிக்கை. இப்படி ஒரு நம்பிக்கையான இடத்திலே நீங்களெல்லாம் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய உதவிக்கரம் இந்த மாநில தமிழ் சங்கத்திற்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நன்றி கூறுகிற வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி, இந்த செய்தியெல்லாம் இங்கேயோடு நின்று போகல. கிட்டத்தட்ட 60 நாடுக்கு போதா 198. நான் எப்பவுமே கணக்கில் கொஞ்சம் வீக்கு. அதனால் ஒன்றுக்கு பாய் தான் சொல்லுவேன். வரதுக்கு முந்தையே இந்த செய்தியெல்லாம் அமெரிக்காவிலிருந்து பரிமாறப்பட்ட செய்தியை கைபேசியில் காட்டினாங்க. இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வாழ்ந்துச்சு அதை அப்படியே என்கிட்ட காமிச்சிட்டாங்க. அப்போ நம்ம என்னமோ திருநெல்வேலியில் கூடி மாநில தமிழ் சங்கத்தில் உட்கார்ந்துருக்கோன்னு நினைக்காதீங்க. நம்மை பற்றிய செய்தி, நாம் தமிழுக்காக எடுத்துக்கொண்ட செய்தி, தந்தைக்காக ஒரு மகன் செய்கிற செய்தி, பெருமை சேர்க்கிற செய்தி, இவை பூரா நாட்டுக்கு பூரா பல நாடுகளுக்கு கொண்டு சேர்க்கிற கதிர் டிவி உரிமையாளர் முத்தமிழ், பேர பாருங்க முத்தமிழ். தந்தை ஒரு பேராசிரியர். அவருக்கு ஏதோ இந்த தொழில் மேலே பிரியமோ நம்ம தெரியல, இதுக்கு வந்துட்டார். சிலர் அப்படியே தானே போவாங்க. இதுலேயும் முத்திரை பதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தொடர்ந்து இங்கே நடைபெறுகிற செய்திகளை எல்லாம் பதிவு செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னாருக்கும் அமைப்பின் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு, எங்களுக்கெல்லாம் ஏதேனும் சினிமாவில் இன்டர்வல் விடுவாங்க பார்த்தீங்களா, இன்டர்வல் விட மாதிரி ஒரு தெளிச்சலுக்கு அப்போ எங்களுக்கு ஒரு பாடகர் தேவை என்று சொன்னால், எங்கள் அண்ணாச்சி முருகேசன் பாடகர் பாடகழித்து என்று சொன்னால் காலத்திற்கு ஏற்ற பாடலை ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த நிகழ்வு என்னது அந்த தலைப்பை எடுத்துக்கிடுவார், டக்குன்னு கையில் எடுத்துகிட்டு ஒரு பாடல் எடுத்துக்கிடுவார். இப்படி ஒரு சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இந்த அவைக்கு கிடைத்திருக்கிறார்கள். இதை கட்டி காக்கிற இடத்துல நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய அன்பு சகோதரி ஜெயந்தி மாலா தமிழ்ச்செல்வின்னு கையெழுத்து போடுவாங்க. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சிலர் இங்கே வந்து இங்கிலீஷில் கையெழுத்து போட்டாங்க. நான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன், நீங்கள் வர்றது தமிழ் சங்கம், நீங்கள் இங்கிலீஷில் போடுங்க, ஹிந்தியில் போடுங்க, என்னெல்லாம் படிச்சிருக்கோ போடுங்க, ஆனால் இங்கே வந்தால் தமிழில் பேர் எழுதுங்கன்னு கேட்டேன். இதை ஏன் நான் பதிவு செய்கிறேன் என்று சொன்னால், அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. ஒரு மனிதனுடைய அடையாளம் மொழி. தமிழை காப்பாற்றுகிற இடத்துலையும் நாம் இருக்கிறோம். அப்போது தான் நாம் பெருமை அடைய முடியும். எங்கே போகிறாலும் சரி, அது திரைக்கடையில் ஓடி திறமையின் தேடுன்னு ஐயா லண்டனில் போய் உட்காந்துருக்கா, என் மகன் அமெரிக்காவில் இருக்கான், சோத்துக்கு முதல்ல துட்டை ஒழுங்காக அனுப்பிட்டுருக்கேன். அதனால தான் நானும் தெரியட்டு அழைச்சிக்கிட்டு இருக்கேன். சரியா? அப்படி அந்த பெருமைகளை எல்லாம் காப்பாற்றுகிற இடத்துல நாம் இருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் சேர்ந்து நாட்டுப் பண்பாடு. மகாலிங்கம்